வணக்கம். நம்ம காலையில அந்தமான்ல அப்படி அந்த மீன்ஸ் பீச் ஓரம் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப தமிழ் சத்தம் கேட்டுச்சுன்னு பார்த்தா ஒரு குரூப் ஆஃப் அண்ணன்லாம் வந்து வாக்கிங் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ராஜகோபாலன் பார்த்தா அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். அண்ணா வந்து கேட்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம் அந்தமான பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டப்ப சரி சொல்றேன்னு சொன்னாங்க. அண்ணா வந்து அண்ணா எப்போ வந்தீங்க? நான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவன். 1972 இங்கே அந்தமான் வந்தேன். அங்கே வந்து ஒரு கடையில் வேலை பார்த்தேன். கடையில் ஒரு 10 வருஷம் வேலை பார்த்து ஒரு சின்ன கடை வச்சு அந்த கடையிலிருந்து இப்போ நான் கடை வச்சுருக்கிறேன். நான் இங்கே இந்த 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 இடத்துல நிற்கிறது வந்து ஃபஸ்ட்டு சுபாஷ் சந்திர போஸ் இங்கே தான் ஃபஸ்ட்டு கொடி நான் இந்தியாவுக்கு கொடி இங்கே தான் நான் ஊடினார். சுபாஷ் சந்திர போஸனுடைய ஞாபகத்தமாக தான் இந்த 1943 இங்கே எழுதியிருக்கு. இது வந்து பிளாக் பாயிண்ட்னு அதுக்கு பேர். ஆமாம் சொல்லுங்கள். அடுத்து அப்போ எவ்வளோ பேர் இங்கே தமிழ்காரங்க மொத்தம் இருப்பாங்க? முதல்ல நிறைய சுனாமிக்கு முன்னாடி நிறைய தமிழர்கள் தான் இருந்தாங்க. இப்போ சுனாமிக்கு பின்னாடி சில தமிழர்கள் இங்கேருந்து குடிபெயர்ந்துட்டாங்க பயத்தால். ஆமாம். எல்லா தொழிலும் தமிழர்கள் இருக்கிறாங்க. தமிழில் அப்படி இல்லை, எல்லா தொழிலும் எல்லா ஸ்டேட்டுக்காரர்களும் இருக்காங்க. தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும் கிடையாது. வடநாட்டுக்காரங்க இருக்காங்க, பெங்காலி இருக்குது, தெலுங்கு இருக்குது, எல்லா நாட்டுக்காரங்களும் இருக்காங்க. தமிழர் மட்டும் கிடையாது. ஆனால் இங்கே அதிக பாப்புலேஷன் பார்க்க போனால் பெங்காலிஸ். செகண்ட் இடத்துல தமிழ் ஒரு தெலுங்கு வரும். ரொம்ப நன்றி. நான் காலையில உங்க எல்லாரையும் பாக்குறப்ப இப்ப நம்ம ஊர்ல எல்லாரும் வந்து டீ கடைக்கு போயிட்டு எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு உங்களை எல்லாம் பாக்குறப்ப அவ்வளவு இது எல்லாம் இருக்கிற அத்தனை பேரும் தொழிலதிபர்கள் தான். அப்படிங்களா? ஆனா ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி அப்படி சொல்லுங்க. ஒரு நிமிஷம் பேர் சொன்ன அப்படி சொல்லுங்க. என் பேர் காட்டூராஜன். நீங்க என்ன ஊர்னு? நான் சிவகங்கை மாவட்டம் அண்டக்குடி கிராமம். நீங்க எப்போ வந்தீங்க? நான் 94ல் வந்தேன். நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? நான் தொழில் எலக்ட்ரானிக் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க மீன்ஸ் அந்தமான உங்களுக்கு இதான் உங்களுக்கு ஊர் அப்படின்ற மாதிரி மைண்ட்ல செட் பண்ணிட்டீங்களா? இல்ல, ஊர் நாடுக்கு நாங்க அடிக்கடி தொடர்புல தான் போக வர இருக்கிறீங்க. கண்டினியூவா நாங்க வருஷத்துக்கு 3 வாட்டி 4 வாட்டி போக வர தொடர்புல தான் இருக்கோம். ஊரை மறக்க மாட்டோம். சரி சரி. அதாவது அந்த ஊர் எங்களுக்கு ஊரு அதான் மெயினா. அந்த நாங்கள் வீடு வாசல் எல்லாம் சொந்த பந்தத்தோட தொடர்புல தான் இருக்கும். பிறந்த ஊரும் உங்களுக்கு? பிறந்த ஊர். ரொம்ப நன்றிண்ணே. அண்ணா உங்க பேர் என்ன? என் பேர் சுப்பிரமணியண்ணா. நான் இங்கே 79ல் வந்தேன். சரிங்க. அந்தமான்ல. இப்போ என் ஃபேமிலி குழந்தைங்களாம் அங்கே, என் பொண்ணு 2 டாக்டரு, 2 மருமகளும் டாக்டரு. சரிங்க. ஸோ குடும்பத்தில் 4 பேர் டாக்டரு. சரிங்க. எனக்கு இங்கே ஹோட்டல் பிஸ்னஸ் இருக்குது. சரிங்க. அது இல்லாமல் இங்கே ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன். அந்தமான் வந்து உங்களுடைய 2வது வீடு, தாய் வீடு? முத வீடு அந்தமான். முத வீடு அந்தமான். எங்களுக்கு அங்கே போனதே எங்க வெளியூர் வந்த, அதனால அந்தமான் தான் எங்க சொந்த ஊர். இந்த மாதிரி எல்லாம் அமைக்க முடியுமா? இங்க அப்படியா? பிறந்தது அங்கே, வாழ்ந்தது இங்கே. இந்த மாதிரி எல்லாம் அங்க முடியாதுல்ல? முடியாது. அதனால எங்களுக்கு இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாரும் பார்த்து ரொம்ப. ஆனா உங்க பேர் என்ன? என் பேர் சேவுகன். எப்போ வந்தீங்க? நான் வந்தேன் அப்படின்னா 76ல் வந்துட்டு 80ல் ஃபாரின் போயிட்டேன். சரிங்க. அதுக்கு பின்னால் இப்போ 2006ல் தான் வந்து நகைக்கடை வச்சுருக்கோம். நகைக்கடை வச்சுருக்கோம். அவர் அண்ணன் தான். அவர் தான் எனக்கு வழி காமிச்சவர். அண்ணன் தான் உங்களுக்கு வழி காட்டினார். ராஜகோபாலன் அண்ணன் தான் உங்களுக்கு வழி காட்டினார். ஆமாம் ஆமாம். அதனால் நாங்கள் எப்போது இங்கே வாக்கிங் வருவோம், ஸோ கண்டினியூவாக வருவோம். அது போக என்னென்னா இந்த ஊர் தான் வந்து எங்கள் சொந்த ஊர் மாதிரி ஆயிடுச்சு. சோறு கண்ட இடம் தான் சொர்க்கம்ங்கிற மாதிரி. வேற வழி இல்லை. சின்ன பிள்ளையில இருந்தே எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்த ஆளுங்க தான். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா சூப்பராக இருக்கான். எந்த குறையும் கிடையாது. சரி சரி. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. வணக்கம் வணக்கம். ஆனா உங்க பேர் என்ன? வணக்கம். இந்த பக்கம் வந்துருங்க. இந்த பக்கம் இல்ல, நீங்க இல்லைங்க. லைட் சொல்லுங்கண்ணா. என் பேர் பழனிசாமி. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகாவில் இருந்து சுந்தர சோழர் வில்லேஜ் தான் நம்மள. நான் 91ல் வந்தேன். வந்து சிறிய வேலைக்கு தான் இருந்து பண்ணி இப்போ சும்மா அந்த ஒரு சின்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கா. நம்ம ஊர் தான் எல்லாமே போக வர எல்லாமே போறீங்க. அப்பப்பா 4-5 ட்ரிப் வருஷத்துல போயிடுவோம். எல்லாமே மாற்றி எல்லாத்துக்கும் போயிடுவோம். எல்லாம் ஊரை விட்டுட்டு 2வது பட்சமாக மாதிரி தான் இருக்க முடியாது. ஊருக்கும் போயின்னு இங்கேயும் நம்ம வந்த இடமும் நல்லபடியாக நம்ம வள வச்சிருக்கு. அதனால இங்கேயும் விட்டு கொடுக்க முடியாது, ஊரையும் விட முடியாது. ரொம்ப சந்தோஷம். அவங்க எல்லாரையும் காலையிலேயே நான் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ணா வணக்கண்ணே. உங்க பேர் என்ன? அழகர் சாமி. என்ன ஊர்? நீங்க இப்ப முன்னாடியே வந்தீங்களா இல்ல? நாங்க எங்க அப்பா அம்மாலாம் அந்தமான்ல இருந்தவங்க. நாங்க பை பர்த் இங்கே அந்தமான் தான். இங்கேயே பிறந்து வளர்ந்தோம். அப்ப ஏறக்குறைய உங்களுக்கு நிறைய அனுபவம் வச்சிருக்கோம். இங்கே இபியில் கவர்மெண்ட் வேலை பார்க்குறோம்.
இங்கே தான் இருக்கோம், ஃபேமிலியோடு அங்கே இருக்கோம். மனைவி வந்து ஊரில் உள்ளவங்க. உங்க சொந்த ஊர் என்ன? சொந்த ஊர் புதுக்கோட்டை பக்கம் குளிபுரை ஊர். புதுக்கோட்டையில் வீடெல்லாம் இருக்குது. கல்யாணம் பண்ணது ஊரில். ஒரு 47 வயசு ஆகுது. 47 வயசு இங்கே தான் இருக்கிறான். பை பர்த் அந்த மாதிரி தான். எல்லாமே நல்லா இருக்குங்க. வணிகையில் இங்கே நிறைய தமிழ்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க வந்து பெரிய ஒரு நகைக்கடை தொழிலதிபர், அவங்களும் பெரிய நகைக்கடை வச்சுருக்காங்க. அந்த மாதிரி எல்லாருமே இங்கே பெரிய லெவலில் அப்படின்னா தமிழர்கள் நிறையா இருக்காங்க. இப்போ இந்த சுனாமிக்கு அப்புறம் லாக்டவுன் வந்தது, சுனாமி வந்ததில் நிறையா போயிட்டாங்க. இப்போ பங்காளத்து கல்கத்தாக்காரங்க கொஞ்சம் அதிகம் வந்துக்கிட்டு இருக்காங்க. 2வது பொசிஷனில் நம்ம தமிழர் தான் இப்போ இருக்கோம். இந்த ஊரில் இருக்கிற மக்கள் தொகையில் கணக்கெடுத்தால் அதிக தமிழர் வந்து 2வது இடத்துல ரொம்ப வசதி வாய்ப்போட நல்லா இருக்காங்க. அதில் ஒன்றும் இது இல்லை, எல்லாருமே நல்லா இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஊரை உருவாக்குனதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழர்கள் தான் முக்கிய காரணம். சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், மதுரை மாவட்டம், இவங்க தான் அதிகம் இந்த ஊரை உருவாக்குனது. இந்த ஊருடைய இதுக்கு காரணமே நல்லது திட்டது எல்லாமே தமிழர்கள் தான் உருவாக்குனது. ஓகே அண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. கொஞ்சம் அண்ணா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. பன்னீர்செல்வம். எப்போ வந்தீங்க அதை மட்டும் சொல்லிட்டு. நான் வந்து 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷம். ஸோ நண்பர்களே, இப்போ நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிற அண்ணங்க எல்லாருமே வந்து இந்த ஊரில் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க. குறிப்பாக தமிழகத்தோட ரொம்ப நெருங்கி தொடர்பு இருக்கிறாங்க. ஏன்னா தாய் வீடு அதுன்றதால எல்லா நிகழ்ச்சிக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிண்ணே, சந்தோஷம். அவங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்ண்ணே. நன்றி. ரொம்ப நன்றி.